ஊறினாலே போதும். இப்ப அரிசி பருப்பு சாதம் செய்ய போறோம். ஆமா, அரிசி பருப்பு சாதத்துக்கு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசி, அதுக்கு 2 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு. 3/4 டம்ளர் பருப்பு. என்ன பருப்பு? என்ன பருப்பு? துவரம் பருப்பு. துவரம் பருப்பு கிளாஸ் எடுக்கணும். என்னென்ன பருப்பு எது இதையும் ஊற வச்சிடலாம். அப்புறம் தயிர் சாதத்துக்கு 2 டம்ளர் தனியா வச்சிடலாம். ஓகே. ஊற வச்சாதான் சீக்கிரமா வேகும், அதுதான் ஊற வச்சேன். அரிசி ஊற வச்சிடலாம். நம்ம போட்ட அரிசி 2 டம்ளர், அப்புறம் துவர பருப்பு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கிட்டா போதும். அதை ஊற வச்சிடலாம். காப்பரிசிக்கு அரிசி ஊற வைக்க எங்க அம்மா மறந்து விட்டாங்க. காப்பரிசினா இந்த ஆடி 18க்கு காப்பரிசி தான் எல்லாரும் செய்வாங்க. அது எப்படி செய்யணும்னு அம்மா சொல்றேன். இந்த அரிசி போதும். இதை நல்லா கழுவிட்டு என்ன தெரியுமா பண்ணணும், நல்லா கிளாத்ல போட்டு ஃபேன்ல காய வச்சிடணும். ஆறணும்னே லாஸ்டா தான் இந்த காப்பரிசி செய்யணும். சரியா? சரி, அம்மா கழுவிட்டு வந்துடுறேன். இது அப்படியே ஃபேன்ல காய வச்சிடலாம். தண்ணி எல்லாம் சுத்தமா இருக்க கூடாது. கொஞ்ச நேரம் காயட்டும். லாஸ்டா தான் காப்பரிசி செய்யணும். எப்படி செய்யணும்னா, இந்த அரிசியில வந்துட்டு தேங்காய் இருக்குல்ல, கொஞ்சமா தேங்காய சின்ன சின்னதா கட் பண்ணி அதை நெய்ல ஃப்ரை பண்ணிட்டு, எள்ளு கொஞ்சம், பொட்டுக்கல்ல கொஞ்சம், வெல்லம் போட்டு அப்படியே பிசைஞ்சிடணும். இது நீ காவிரி ஆத்துக்கு திருச்சியில போனீங்கன்னா எல்லாரும் கையில குடுப்பாங்க, அங்க டப்பால எடுத்துட்டு வருவாங்க. அடுத்த வருஷம் கூட்டிட்டு போறாங்க ஆடி 18. அங்க போய் பாரு. இப்ப எல்லாம் ஊற வச்சாச்சா? நீ அடுத்த சாமி வேலையை பாக்கலாவா? ஹால்ல வச்சிடுறேன். பின்னாடி போடி. இந்த லட்சணா பக்கி பீரோல போய் உட்காந்து பின்னாடி ஜாக்கெட்டை மாட்டிட்டு வந்துருங்க. ஜாக்கெட் உட்காந்துட்டு இருந்தேன். சரி, அப்ப தோரணம் எல்லாம் கட்டலாவா? தோரணம் கட்டலாம் வாங்க கைஸ். இப்ப வேப்பிலை தோரணம் கட்டலாம். இப்ப இந்த வேப்பிலை இருக்குல்ல, இதுல ஒண்ணு அம்மா பிச்சுக்கிட்டேனா, இத பிச்சுட்டு வச்சு கட்டணும். சும்மா 4-5 ஆமா வச்சு இப்படி கட்டணும். இத போய் நீங்க இந்த வேலையை செய்யுங்க, நான் போய் அம்மா சமைக்கிற வேலையை பாக்குறேன். சரியா? இங்க பாரு, இப்படி வச்சுட்டு சும்மா 2 சுத்து கட்டிட்டு இப்படி கட்டணும். இப்ப இது கொத்து கொத்தா ஒரு 10 கொத்து கட்டுங்க. கட்டிட்டு அப்பா வேப்பிலை, இப்ப அப்பா மாவளை எடுத்துட்டு வருவாங்க. அதுல வந்து மாவளையில வந்து மஞ்சளும் குங்குமமும் வைக்கணும். அது எப்படி வைக்கணும் அம்மா சொல்லி தரேன். இது கட்டிட்டியா? எனக்கு கட்டுற மாதிரி. கட்டிட்டியா? இப்ப இங்க பார், இங்க பார். நவரு லட்சணா, இது இந்த ஓரமா வச்சிருங்க. 3 1 2 3 4 5 வச்சுட்டு இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். இப்ப அம்மா போய் சமைப்பேன். ஓகே, நானும் கட்டல. இப்படி கையில ஒரு கட்ட தெரியாது, நீ அக்காவுக்கு பிச்சு பிச்சு கொடு வேப்பிலைய. கொடு. சரிங்களா? அம்மா நான் போயிட்டு சமைக்கிறேன். த்ரெட் கட்டுற மாதிரி தானா? இங்க பார், அப்படியே சுத்திக்கணும். லட்சணாக்கு வண்டி சட்டை கேட்டாதான் அவங்க அப்பா தான். அப்பா 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 பாத்துட்டா அப்பாவா அது அப்படின்ட்டு. அதான் வண்டி சத்தம் கேட்டாலும் போதும், அதுக்கு அவங்க அப்பா தான். அந்த மாதிரி ஒரு வண்டி சத்தம், அந்த மாதிரி வண்டி சத்தம் கேட்டாலும் அவங்க அப்பா வந்துருவாங்க இவளுக்கு. ஞாபகத்தில் 24 hours அப்பா நினைச்சிட்டே இருப்பியா? அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அப்பா எல்லாம் விட்டுட்டு தான் இருக்கும். நான் இப்ப எங்க அப்பா விட்டுட்டு தானே இருக்கிறேன். பாசமே இல்ல, நான் கல்யாணம் பண்ணா எல்லாம் ஸ்ட்ரிக்ட். அம்மா அப்பா எல்லாம் மறந்துடணும், அப்படிதான் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. நானே வீட்டுல வெளியேயும் கோலை போட்டாச்சு, அப்புறம் இந்த வாசல்லையும் கோலை போட்டாச்சு, அப்புறம் இங்க கோலை போட்டு நிலவாசப்படிக்கு சந்தன குங்குமம் வச்சாச்சு. அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப அம்மா மட்டும் தான் ரெடி ஆனா, அதுக்கப்புறமேட்டு விளக்கிட்டு சாமி கும்பிடலாம். அப்புறமேட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா, இங்கேயும் வேப்பலம் கட்டி, அப்புறம் மாவிளை கட்டல இங்க மட்டும், அப்புறம் பூவெல்லாம் அழகா ரோஸ் இதெல்லாம் வச்சு
அழகா ரெடி பண்ணியாச்சு குத்து விளக்குன்ட்டு. அம்மா வெறும் இந்த விளக்குங்க மட்டும்தான் கழுவி தந்தாங்க. மீது எல்லா டெக்கரேஷன் எல்லா வேலையும் நானே தான் பார்த்தேன். ஆமா ஓ அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்கன்னா அம்மா மட்டும்தான் ரெடி ஆகலாம். லக்ஷனாவும் வந்து ரெடி ஆயிட்டாலாம். அது சொல்றாளாம் வீடியோல. விளக்கு எல்லாமே ஏத்தியாச்சு, சாம்பிராணி போட்டாச்சு. அப்புறமேட்டு அது என்ன அரிசிமா அப்புறம் இப்ப மட்டும் விளக்கு எல்லாமே ஏத்தியாச்சு. பார்க்கவே அழகா இருக்குல்ல. சாம்பிராணி போட்டாச்சு. அம்மா அரிசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அரிசின்னு தெரியல. இதெல்லாம் எதுக்குமா செய்யறோம்? இது இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தான் செய்யணும். இது வந்து தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இது அரிசி பருப்பு சாதம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? கதமோன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இதுக்கு பேர் கதமோ அரிசி. இந்த காப்பரிசி போடணும். காப்பரிசியில என்ன, நான் காலையில பச்சரிசி அம்மா ஆற வச்சிருந்தோம்ல கழுவி, அதுல வந்து கொஞ்சம் தேங்காய் நெய்ல வறுத்து போடணும். அப்புறம் பொட்டுக்கல்ல, அப்புறம் கருப்பு எள்ளு. இது வந்து உப்பு இன்னைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து என்ன வாங்குறோமோ வீட்டுல வந்து அது நம்மளுக்கு குறையாம இருக்கும். உப்பு, மஞ்சள், துவரம் பருப்பு. இது போய் இன்னைக்கு புதுசா தான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா. அப்புறம் வாழைப்பழம், திராட்சை, மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளை, எல்லா பழம். வளையல் வைக்கணும், மஞ்சள் வைக்கணும். இப்ப சாமி கும்பிட்டுட்டு இந்த கயிறை வந்து கழுத்துல கட்டிக்கணும். ஆமா ஆமா. அந்த தண்ணி எடுத்து இங்க வைங்க. நீர் வளவங்க யாராவது அந்த தண்ணியில கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எடுத்துட்டு வா. மஞ்சத்தூள் எடுத்துட்டு வா. நம்ம காவேரி ஆடி 18 கும்பிடுவாங்களா, நம்ம வீட்டுல இங்க ஆறுலனால நம்ம கலசத்துல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுல ஒரு பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சமா பூ போட்டுட்டு அதை காவேரி ஆறா நினைச்சு நம்ம சாமி கும்பிடலாம். சரி வா சாமி கும்பிடலாம். இங்க கற்பூரம் அப்பா எடுத்து வச்சிருக்காங்க, அது போட்டு பூ போடணும். இங்க வா புடி, அம்மா செய்யறேன். மைக் போட்டுக்கோ. மைக்கையும் பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சிட்டு செய்ய முடியாது. சரி நான் தள்ளுமா, நான் வீடு இருக்கேன். ஆன் பண்ணவா? பச்சை கற்பூரம் ஆன் பண்றேன். பச்சை கற்பூரம் நுணுக்கி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்ல, பூ போட்டுக்கலாமா? பூ. இத வந்து நம்ம காவேரி ஆற நினைச்சு இங்கே நினைச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சரியா? சாமி கும்பிடு. சாம்பிராணி போடணும். நீர் விளாடுங்க. அந்த நீர் எடுத்து அப்படியே விளாடுறேன். அப்பா விளாட சொல்லிட்டு தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டு வந்துருங்க போய். அப்பா நீர் விளாடுங்க. நல்ல அளவு இந்த டெக்கரேஷன், இந்த சாமி இது பண்ணது ஃபுல்லா தக்ஷி தான். இன்னைக்கு நான் வெறும் சமையல் செஞ்சுட்டு விளக்கி கொடுத்தேன். விளக்கி அந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தேன். இந்த பூஜை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே தக்ஷி தான். இன்னைக்கு இந்த தோரணம் எல்லாம் அவ தான் கட்டி விட்டா. வேப்பலையெல்லாம் கட்டி பிச்சு கொடுத்தேன் காலையில. அவதான் எல்லாமே செஞ்சான். காலையில ஆரம்பிச்சு நாங்க இப்பதான் சாமி கும்பிடுறோம். 7:30. ஆமா, காலை 10 o'clock ஆரம்பிச்சோம். எவ்வளவு நேரமா செஞ்சுட்டு இருக்கோம். முடியல, ஏதோ முடிஞ்சு ஏதாச்சும் செய்யறோம்ல. நல்லா சாமி ஒண்ணு கோச்சுக்காது. ஆமா, அடுத்த வருஷம் காவிரி ஆத்துல போய் கும்பிடலாம். இந்த வருஷம் போக முடியல. வழக்குல பழிச்சுன்னு இருக்கேன். என்ன போட்டு வளர்க்குறமா? சபீனா, அப்புறம் புளி, அப்புறம் சபீனா, புளி, வேற என்ன போட்ட? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் போட்டா பளிச்சுன்னு ஆயிடுது விளக்கு. எலுமிச்சம்பழம் போட்டா பளிச்சுன்னு ஆயிடுமா? ஓகே, சாம்பிராணி போடலாம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சொல்லுங்க பராசக்தி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகி கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜனம் வெளியில அப்பா சாமி பானா வீடு
ஏன்டி அவ்வளவு க்ளோஸ் வீடியோ பரவாயில்ல. ஏங்க இந்த சாமி இதுக்கெல்லாம் கொஞ்சம் லைட் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா ஜெகஜோதியா இருக்கும். ஒரு லைட் மட்டும் உள்ள போட்டு கொடுங்களேன். இடிச்சுக்கிட்டா சரி சரி சரி. சாமி கும்பிடல, சண்டை போடக்கூடாது. சாமி கும்பிடுங்க எல்லாம். காலையில இருந்து இவ்வளவு வேலை செஞ்சு சாமி கும்பிடல, சண்டை போடக்கூடாது. அமைதியா சாமி கும்பிடுங்க. என்னென்ன வேணுமோ சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கங்க. வேணும்னதை சொல்லக்கூடாது. அடுத்த வருஷம் சொல்லுங்க, ஆடி 18 சாமி கும்பிடுறேன். நீங்க எல்லாரும் வேண்டிக்கங்க. ஏன் லட்சுமி மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கிற? இங்கிட்டு வா, இந்த சைடு வா. வழியில ஏன் நிக்கிற? காலைல இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சோம், இப்ப சண்டை போடுறீங்க. அவன் மணி தானே ஆட்டிட்டு போறான். நான் இன்னொரு மணி வாங்கி தரேன், 2 பேரும் சேர்ந்து ஆட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை டெக்கரேஷன் பண்ணலாம். ஆடி 5வது வெள்ளிக்கு பண்ணலாம். பண்ணி சாமி கும்பிடலாம். யாரு? துவாரகாலம் தான். பிரணேஷ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம பண்ணா பண்ணிட்டு போதும். நல்லா மணியாட்டல் வராதுல, அதெல்லாம் வராது. சாமி எல்லாம் கூட எடுத்துக்கோங்க. எடுக்காத. லக்ஷனாக்கு இப்ப அம்மா வந்து கட்ட போறாங்க. லக்ஷனா இங்க நெல்லு, நான் எடுக்கிறேன். செவுத்து ஒட்டிக்கிட்டாதான் நான் எடுக்க முடியாது. இது எத்தனை நாள் போடணும்? 3 நாள் கட்டி இருக்கணும். அப்புறம் அவுத்துட்டு கால் படாத இடத்துல போட்டு கிணத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுருணும். எப்படியாவது மூஞ்சி லக்ஷனாக்கு. கிணத்துலயா? திருச்சிக்கு போனீங்கன்னா காவேரி ஆத்துல போனீங்கன்னு வச்சுக்க, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் கயிறு கட்டி விடுவாங்க. அப்ப பார்த்தா நம்ம கழுத்து ஃபுல்லா கயிறா இருக்கும். சரி, கயிறு கழுத்தை தூக்கி திரும்ப. ஏங்க நீங்க வாங்க. மன்னவரே மன்னவரே இதெல்லாம் பண்ணுமாமா? அம்மா சாமி உடம்பு சரியில்லையே, எங்க ஏங்க வாங்க. சரி, அப்பாக்கு கயிறுல வந்து கையில வந்து கயிறு கட்டி விடுறாங்க. 3 நாள் கழுத்து வரணும். சரியா? கட்டிட்டே இருக்காதீங்க. எனக்கு இப்ப கட்டி விடுங்க. ஆமா, எடுத்துட்டேன். அம்மா கால் விழுந்து கும்பிட்டாங்க. கைஸ், இப்ப விளக்கேத்தி ஆடி 18க்கு சாமி கும்பிட்டாச்சு. பாய் கைஸ். ஏன்னா நாங்க இப்பெல்லாம் பிரசாதம் சாப்பிடணும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய் கைஸ்.